ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சரஸ்வதி நமசிபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவத்வே சதா. இன்று நாள் வியாழக்கிழமை, சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 12வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்போது இன்று டிசம்பர் மாதம் 28வது நாள் 2023. இன்றைய நாளில் அதாவது காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை யமகண்டம். இன்று மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு காலம். இன்று நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை நல்ல நேரம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கும்பொழுது அனுஷம் மற்றும் கேட்டி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் அதாவது உள்ள கிரக நிலைகளை பார்க்கும்பொழுது மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள், கன்னியில் கேதுவும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கின்றார்கள். புதன் மற்றும் சுக்கிர பகவான் அதாவது விருச்சிக ராசியிலும் தனுசு ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகம் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். சந்திரன் இன்று புனர்பூசம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கின்றார்கள். இன்றைய ஜோதிட துளிகளில் நாம் பார்க்க இருப்பது அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தோஷங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்று பார்க்கக்கூடிய தோஷங்கள் எது என்று பார்க்கணும். தார தோஷம். தார தோஷம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு தோஷம் இந்த தார தோஷம். திருமண பொருத்தங்கள் என்ன மாதிரியான தோஷங்கள் அப்படின்னு பார்க்கறச்ச தார தோஷம்ன்றது 8வது இடத்தை குறிக்கக்கூடிய இடம், அதாவது மாங்கல்ய ஸ்தானம். தாரம் 2லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ அது எந்த ஸ்தானத்தை குறிக்கக்கூடியனா மாங்கல்ய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்தில் பாபகிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இரு தார யோகம் அல்லது ஒரு கணவன் இறப்பது, கணவன் இந்த விபத்தில் சிக்குவது, பிரிவினை, இதெல்லாம் இந்த அஷ்டமஸ்தானத்தில் பொதுவாகவே எல்லா கிரகமும் சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த இடத்தில் பாபகிரகங்களான சூரியன், செவ்வாய் மற்றும் சனி பகவான், ராகு, கேதுக்கள் இவர்களெல்லாம் இடம்பெற்றால் நிச்சயமாக இவ்வாறான விளைவுகள் ஏற்படுவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. இவ்வாறு இருக்கே அதற்கு என்ன செய்யலாம் என்று பார்க்கும்பொழுது நிச்சயமாக இருவருடைய ஜாதகத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்துவிட்டு தான் திருமணத்தை மேற்கொள்ள வேண்டுங்க. சரிங்களா? வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் மிக அருமையாக விற்றிருக்கின்றார். அதாவது பாக்கியஸ்தானத்தில் இருக்காருங்க. 9வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார். உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் யார் இருக்கார் அதே மாதிரி புதனும் மற்றும் சுக்கிர பகவான் இணைந்து இருக்கிறாங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி அதாவது சுக்கிர பகவான் அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய தன் வீட்டை பார்க்கிறதுனால நிச்சயமாக பணவரவுக்கு வழி உண்டுன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு கண் பார்வை பிரச்சனையாக இருக்கும். ஸோ கண் சிகிச்சை அல்லது ஐ டெஸ்ட் பண்ணுவது மிக நல்லதுங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை தியானிப்பது மிக உத்தமம். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சுக்கிர பகவான். அவர் கடத்திரஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இதன் காரணமாக பலவித நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டும். குறிப்பாக கடத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். ஸோ இதன் காரணமாக திருமண உறவு இருக்கு இல்லையா, கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போவது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுவது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய பார்ட்னர்கிட்ட. அது மட்டுமா அப்படின்னு பார்க்கறச்ச உங்களுடைய கடத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் அதாவது எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம்னும்போது கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக இருக்கிறதும் மிக விஷயங்க அவசியங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச திருச்செந்தூர் முருகரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அதாவது இளம் சிவப்பு என்று சொல்லக்கூடிய ரோஸ் நிறம் மற்றும் சாம்பல் நிறம். இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவர் எங்கே விற்றிருக்கிறார்? உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து விற்றிருக்கின்றார்.
இன்றைய தினத்தில் உங்கள் ராசியிலேயே சந்திரனும் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக தங்களுக்கு கற்பனை திறன் கூடும், ஆற்றல்கள் வெளிப்படும் மற்றும் உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றங்களை நீங்கள் காண இயலும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சந்திரனுடைய நிலை இவையெல்லாம் பார்க்கும்போது பலவித நன்மைகளை நிச்சயமாக அவர் தருவார். அதுவும் குறிப்பாக இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சுமூகமாக முடியும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றாருங்க. இதன் காரணமாக பலவித நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு நிகழும். அதாவது விரைஸ்தானத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் பலவித ஏற்றங்களை அவர் தருவார். உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி அதாவது சனி பகவானும் மிக அருமையாக நேர்த்தியாக ஆட்சியுடன் இருப்பது மிக சிறப்பு தான். இருந்தாலும் இந்த அஷ்டம சனியால் சிறு சிறு அவமானங்கள் கெட்ட பெயர்கள் வந்து போகலாம். ஸோ கூடுமான வரை பொறுமையாகவும் அமைதியாகவும் இருப்பது இன்று நல்லது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சாந்தநாயகி அம்மனை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். இதன் காரணமாக உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு லாபங்களும் பிள்ளைகளால் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் ஏற்படும். திருமணம் ஆகாத தம்பதியர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் மிக அருமையாக வீற்றிருப்பதால் நிச்சயமாக படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் அதாவது செலவினங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நல்ல ஒரு பணவரவுக்கும் வாய்ப்புகள் உண்டு. பணவரவு இருந்தால்தான் செலவு செய்ய முடியும் என்பதால் நிச்சயமாக பணவரவுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இன்றைய தினத்தில் உங்களுக்கு எந்த கடவுளை வணங்கலாம் என்று பார்க்கும்பொழுது ஹயகிரீவரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு இன்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு உபஜயஸ்தானத்தில் புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு பெயர் வந்து பார்த்திங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருப்பது மிக விசேஷம். உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து தனஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று. இருப்பினும் சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்வது நல்லது. உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 6வது வீட்டில் ஆட்சியுடன் இருப்பதால் உங்களுக்கு இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றங்களும் மற்றும் சாதகமான பலன்களும் கிட்டும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சனி பகவானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் கருப்பு. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். இதன் காரணமாக நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் இன்று பலிதமாகும். உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உபஜயஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இதன் காரணமாகவும் மற்றும் சூரியனும் இணைந்து உள்ளார். அதாவது மருத்துவர்கள் பயனடைவர். செவிலிகளுக்கும் நல்லதொரு முன்னேற்றங்கள் நிகழும். இன்றைய தினத்தில் ஆசிரியர்களுக்கு பாராட்டும் விருதும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் இளம் சிவப்பு என்று சொல்லக்கூடிய ரோஸ் நிறம் மற்றும் பச்சை நிறம். இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான், அவர் தன குடும்ப வாக்குஸ்தான அதிபதியாகிய குரு பகவான் அவர் உபஜயஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். மற்றும் அதாவது தனஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சூரிய பகவானும் இருவரும் இணைந்து சஞ்சரிப்பது மிக விசேஷம். இதன் காரணமாக உங்களுக்கு பலவித நன்மைகள் நிச்சயமாக கிட்டும். என்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக
நீங்கள் எடுத்த சில காரியங்கள் இன்று முடிவு பெறும். கலைஞர்களுக்கு அது பெரிய பட வாய்ப்புகள் வந்து சேரும். உங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிச்சயமாக நல்லதே நடக்கும். சுப காரியத்தின் முடியும். இன்னும் ஒரு சிலருக்கு வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வார்கள். விசா கிடைக்கும். இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பனை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வீற்றிருக்கின்றார். இதன் காரணமாக தங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் நிகழும். ஒரு சிலருடைய வண்டி வாகனம் பழுதடையும். பழுதடைத்த வண்டி வாகனத்தை பார்த்தீங்கன்னா இன்று சர்வீஸ் விடுவதற்குண்டான காலகட்டம். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்க முயற்சிப்பார்கள். அதற்கு வங்கி கடனும் கிடைக்கும். இன்று அதாவது உங்களுடைய உறவினர்கள் வந்து போவார். அவர்களால் உங்களுக்கு மனமகிழ்ச்சியும் உண்டு. இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சாய்பாபாவை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிவப்பு. இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். இன்று சந்திரனுடைய நிலையம் மிக அருமை. நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் இன்று செவனை முடிய போகுது. இன்று அதாவது உறவினர்கள் மூலியமாக சில நல்ல செய்திகள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலமாகும். இன்றைய தினம் ஒரு சில வெளியூர் பயணங்களும் மேற்கொள்வார்கள். விருந்து விழா என்று கலந்து கொள்வார்கள். இன்றைய தினத்தில் அதாவது பெண்களிடத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். அவர் ஆட்சி பெறுகின்றார். அது மிக சிறப்பு. மற்றும் உங்களுடைய அதாவது நீண்ட கால கனவு என்று சொல்லக்கூடிய உங்களுடைய தொழிலில் அபிவிருத்திக்காக பல கிளைகளை துவங்க முயற்சிப்பீர்கள். அது உங்களுக்கு நல்ல பலனையை தரும். உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி மிக அருமையாகவே உள்ளார். இதன் காரணமாகவும் நிச்சயமாக திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக திருமணம் நடக்கும். உங்களுடைய எதிர்கால திட்டங்களை இன்று நீங்கள் நிறைவு செய்வீர்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முனீஸ்வரரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் பச்சை. இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தான். அவர் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றார். மற்றும் உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது புதன் பகவானும் பாக்கியஸ்தானத்தில் உள்ளதால் நிச்சயமாக உங்களுக்கு பல விதங்களிலும் ஏற்றமே உண்டு. கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு அந்யோன்யமும் புரிதலும் உண்டாகும். ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி உதவி செய்து கொள்வீர்கள். மற்றும் இன்று முக்கியமான முடிவுகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு தம்பதிகள் இருவரும் ஆலோசனை செய்து வீட்டிற்கு தேவையான சில விஷயங்களை முடிவெடுப்பீர்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 8. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.